ஆடி அமாவாசை காசி யாத்திரை வந்திருக்கிறோம். 2026 வருஷம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. நதியில் இந்த வருஷம் வெள்ளம் நான் ஏற்கனவே ஆடி 18 சொன்ன மாதிரி அதிகமாக இல்லை. ஆனால் ஆடி 18க்கு போன வாரம் வந்ததோட இன்றைக்கி ஆடி அமாவாசையில் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வெள்ளம் அதிகமானது காரணமாக நீரோட்டத்தினுடைய வேகமாக அதிகரிச்சிருக்கிறதுனால படகு சவாரி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு சில படகுகள் மட்டும்தான் இயங்குது. அதிகபட்சமான படகுகளை இயக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த கங்கை நதியில் படகுகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கும். போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஏதோ 1-2 தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கே கூட அனுமதி இது வரைக்கும் கிடைக்கல. நாங்கள் போலீஸ்கிட்ட ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கிறோம். அதுக்கு எழுதி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டோம்னா தான் எங்கள் குரூப்புக்கே இன்றைக்கி படகு சவாரிக்கு அனுமதி கிடைக்கும். அது இன்றைக்கி கிடைச்சிடணும் அப்படின்ட்டு விஷ்ணுநாதரை வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். आप कराएंगे तो आप करवा दीजिए, नहीं तो हुआ रहा उसको लाका नहीं देंगे, खाली गाउन को देंगे बोला। सुलंगा रामचंद्र मूर्ति की जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। ஓம் நமச்சிவாய போற்று. வணக்கம் அன்பு உறவுகளே, அனைவருக்கும் 2026 வருஷத்து ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருந்தோம். இப்போ மாலை நேரம் ஆகிடுச்சு. நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கிறேன். காசியில் ஆடி அமாவாசை காசி யாத்திரை வந்திருக்கிறோம். காலையில் நம்ம கங்கைக்கரையில் இருந்த வீடியோவும் இதோட இணைச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த ரோப்வே எல்லாம் தயாராகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோவும் அதில் கிளிப்பிங்ஸ் வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ எதுக்காக உங்களை சந்திக்கணும்னு தோணுச்சுன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த காசி விஸ்வநாதர் நமக்கு அருள் புரிஞ்சு அந்த ஒரு அருள் மூலமாக உங்கள் எல்லாரையும் காசிக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஒரு அற்புதமான காசி நகரத்திலேருந்து உங்களை இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கி ஆடி அமாவாசை 2026 ஆகஸ்ட் 12ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன். இதில் இன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 தடவை ஆடி அமாவாசை காசி வந்திருக்கும். ஆனால் இது போல் இது வரைக்கும் நம்ம கூட்டத்தை பார்க்கவே இல்லை. அவ்வளோ கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட அனைத்து 4 கேட்டுகள் காசி விஸ்வநாதர் கோயில் கேட்டுகளும் நிரம்பி வெளியுது. காலையில் நம்ம மக்களை தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கங்காரத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாம் கங்காரத்தை பார்க்க போயிட்டுருக்குறாங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாமே அவங்க பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்துடுவாங்க. நம்ம தங்கியிருக்க இடத்துல இருந்தால் இப்போ அவங்கள பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஆடி அமாவாசை காசி யாத்திரை வந்தது எப்படின்னாக்கா, ஆக்ரா, மதுரா, டெல்லி, காசி, கயா, அயோத்தி, புத்தகா இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோமே. இதே போல் ஒரு யாத்திரை உங்களுக்கு அக்டோபர் 22ஆம் தேதிக்கு ஒரு யாத்திரை கொடுத்துருக்கோம். அதாவது கட்டணம் 15,999. இந்த 15,999 கட்டண யாத்திரையை பார்த்திங்கன்னா நாங்கள் 19,000 ரூபா பண்ண வேண்டியது தான். ஆனால் ஏற்கனவே இதே கட்டண யாத்திரையில் நம்ம அன்பர்கள்
இந்த அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு 15 பேர் வரைக்கும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் திடீர்னு கட்டணம் உயர்த்தணும் எப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்காகவும் மற்றும் உங்களுக்காகவும் இதே கட்டணத்தில் இந்த யாத்திரையை நாங்கள் தொடர்றோம். ஆனால் கடந்த 2 வருஷமாக இந்த கட்டணத்திலேயே இந்த யாத்திரையை நடத்திட்டு இருக்கிறதுனால விலைவாசிகள் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குது, பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்திருக்கு, வாகன வாடகைகளும் உயர்ந்திருக்குது, நம்ம தங்கக்கூடிய இடங்களும் வாடகைகளும் உயர்ந்திருக்கிறதுனால அடுத்த தடவை நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய் கம்மி இல்லாமல் பண்ண முடியாது. 19,000 20,000 போட்டால் தான் இந்த பெரிய யாத்திரையை நம்ம பண்ண முடியும். அதனால் இனிமேட்டு இந்த போன்ற ஒரு யாத்திரை, அதாவது ஆக்ரா, மதுரா, டெல்லியோட நீங்கள் வந்து காசி யாத்திரையும் வரணும்னு விரும்புனீங்கனாக்கா அந்த 20,000 கட்டணத்தில் வர முடியும். கிட்டத்தட்ட இன்னொரு 15 சீட்டு தான் வந்து இந்த இதில் இடம் இருக்குது. அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி வரக்கூடிய காசி யாத்திரையில் இந்த ஆடி அமாவாசைக்கு இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு மெதுவாக முன்பதிவு பண்ணிக்கலாம், ரயில் டிக்கெட் இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு நாள் இருக்குதுல்ல அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்குறீங்க. அந்த காரணத்தினால இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த இது வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த யாத்திரையில் 44 பேர்களை மட்டும் தான் நாங்கள் சேர்த்துவோம். இந்த இதில் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்தது இந்த கட்டணத்துக்கான யாத்திரை உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஆடி அமாவாசை நன்னாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கருத்தாக எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய அக்டோபர் 22 காசி யாத்திரையில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக வந்து நம்ம ஆஃபீஸ் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய முன்பணத்தை செலுத்தி பதிவு பண்ணிக்கோங்க. அதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம குறைஞ்ச கட்டணத்தில் தான் நம்ம பக்தர்களை யாத்திரை கூப்பிட்டு வரணுங்கிற நோக்கம் இருந்தாலும் சில செலவினங்கள் வந்து நம்ம ஈடுகட்ட வேண்டியது இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சில யாத்திரைகளில் நம்ம முடியாது. விலைவாசிகள் உயர்வு காரணமாக அடுத்து அதிக கட்டணத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாத ஆட்கள்லாம் வந்து முன்னாடியே இதில் பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஏன்னா வந்து ஏழை எளிய மக்களினுடைய அல்லது நடுத்தர மக்களினுடைய பொருளாதார பிரச்சனைகள் எப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நாம் அந்த நிலையிலிருந்து வந்துட்டு இருக்கிறதுனால மற்றபடி வசதி உள்ளவங்கெல்லாம் 40,000 50,000 கொடுத்து டூர் போயிடுவாங்க. அவங்களால முடியாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கான தலைவிதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக நம்மளுடைய தலைவிதியும் கர்மாவையும் நம்ம மாற்றிக்கிட்டு இந்த காசியில் வந்து புண்ணியத்தை தேடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கட்டண யாத்திரையில் கலந்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த விவரங்கள் மேலும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மீண்டும் ஒரு முறை காசியிலேருந்து அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு காசி யாத்திரையிலிருந்து உங்களை சந்தித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆடி அமாவாசையை காசி விஸ்வநாதரை நான் வந்து உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வர்றேன். நீங்கள் அங்கேருந்தே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவரை எல்லாம் வழிபட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. குருவே சரணம். அனைவரும் வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.